பள்ளி கல்வித்துறை, முக்கியமா உயர்கல்வித்துறையில இருந்து வரலாம். ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா வந்து ஒரு பட்டமளிப்பு விழாவில் பட்டம்லாம் அளித்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசியிருக்காரு. ரொம்ப சிறப்பா ஒரு திருக்குறளை பத்தி பேசியிருக்காரு. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு தான் சொல்லியிருக்கு. இதை வந்து பேசிக்கா நம்ம எல்லா இடங்களையும் திருக்குறளோட முதல் குறளான அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்ற அந்த திருக்குறளோடு அனைத்து பேருந்துகளிலும் கடந்த 60 ஆண்டுகள் மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செல்லும் இடமெல்லாம் இந்த 2 திருக்குறள் அவ்வப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் தருவாயில் இவர் ஒரு கோவிச்செழியனோட திருக்குறளா வந்து ஒரு திருக்குறளை பதிவு பண்ணியிருக்காரு பொது மேடையில. உங்ககிட்ட கை நீட்டி பட்டம் வாங்கினவன் சத்தியமா எப்படி யோசிப்பான் சார்? அது யோசிக்கிறீங்களா எங்கேயாவது? அது போக இன்னொரு திருக்குறள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இப்படின்ற ஒரு அற்புதமான திருக்குறள் வந்து இந்த திருக்குறள் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான சில விஷயங்கள், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்து கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி பேசுறது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பாரதியார் என்றாரே தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு, தமிழுக்கு ஒரு எழுச்சி என்றுதான் நம்ம இன்னி வரைக்கும் எல்லார்ட்டும் பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு குழந்தை வந்து பாரதியம் பத்திய திருக்குறள் இதை பாடுயாமே பாடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அந்த குழந்தை வந்து அச்சமில்லை அச்சமில்லை அந்த பாட்டை பாடி இருக்கு. ரொம்ப அற்புதமா சிறப்பா பாடி இருக்கு. ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திருக்குறளை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாம இருக்காங்க அமைச்சர் பதவி. இது எவ்வளவுபடி எப்படி பார்க்கப்படுவது என்றால், இது தமிழுக்கு இலக்கா இல்ல தமிழக மக்களுக்கான ஒரு செருப்படியா என்று கூட எடுத்துக்க முடியல. ஏனென்றால் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க மக்களுக்குன்றது உள்ளபடியே இந்த 5 வருடம் முடியும் தருவாயில் யோசிக்க வை. என்ன பண்ணிருக்காங்கன்றது உண்மையிலே தெரியல. ரொம்ப சிறப்பா சில விஷயங்கள் மகேஷ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல நான் பதிவும் பண்ணியிருக்கேன். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பொது வேளையில உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி நடந்து கொள்வது என்பது உள்ளபடியே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன்.